சொர்க்கவாசல்னு அந்த காலத்தில் ஒரு படம் தங்கவேலு நடித்த ஒரு படம் வெளிவந்தது, கருப்பு வெள்ளை படம். அதே டைட்டில். ஆனால் அது வந்து நகைச்சுவை, கற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்தது. இது வந்து முழுக்க முழுக்க சிறைக்குள் நடக்கின்ற ராஜகங்கள், அட்டூழியங்கள், அதை தான் மேட்ரு. சொர்க்கவாசல் படத்தை பொறுத்தவரை தலைப்பு சொர்க்கவாசல். ஆனால் இது எல்லாமே இப்படி ஆர்ஜே பாலாஜி, அவர் செல்வராகவன், அவர் தான் செல்வராகவன் மெயினாக வராரு, ஆர்ஜே பாலாஜியும் வராரு, கருணாஸோட பையன், அதாவது இதில் விடுதலையில் 2 நடித்தார்னா கருணாஸ் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்கார். போலீஸ்காரராக வராரு, அதாவது சிறை அதிகாரியாக வராரு. அவர் நட்டி வந்து விசாரணை பண்ணுறார். அதாவது சிறையில் நடந்த டூலிங்களை பற்றி விசாரணை பண்ணுற மாதிரி ஒரு அதிகாரியாக வராரு. ஒரு வித்தியாசமான ரோல். மீசை இல்லாமல் இருக்கார். அப்பப்போ நெஞ்சு வந்து எரியுது அப்படின்னு, ஒரு அஜீரண கோளாறு மாதிரி இருக்குது, அப்படி செருமிக்கிட்டே ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ரவி ராகவேந்தர்னா யாருன்னா அனிருத்தோட அப்பா. அவர் வந்து குரல் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இது பண்ணியிருக்காங்க. அதாவது நான் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு படம் பார்த்தேன், நிக்கிதான்னு ஒரு படம். அது பிரமாதமாக அந்த படம் வெளிவந்தது. அந்த படத்தை, அதாவது சிறைக்குள் நடக்கிற ராஜகங்கள், அட்டூழியங்கள், அதெல்லாம் பாதிக்கப்படுறவங்க எப்படிங்கிறது வந்து தமிழ்லேயும் வந்து பாக்யராஜ், லட்சுமி கௌதமி நடித்து ஒரு படம் வந்தது. பட் அந்த படம் மாதிரி அது இல்லை. வந்து இப்போ செய்திகளில் வந்து மெக்சிகோவில், கொலம்பியாவில் இங்கெல்லாம் வந்து சிறைக்குள் வந்து பெரிய கலவரம் நடக்குது, இத்தனை பேர் வந்து வெட்டி சாய்ச்சிட்டாங்க, இத்தனை பேர் கொன்னுட்டாங்க, இத்தனை பேர் தப்பிச்சு போனாங்க, இப்படிங்கிறதெல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கும். என்னடா இப்படிலாம் நடக்குதான்னு. கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயத்தை வந்து இந்த படத்தில் இது இங்கே நடந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது மாதிரி ஒரு கதையம்சத்தில் உருவாக்கி சிறைக்குள் நடக்கின்ற அராஜகங்கள், ஒரு தாதா வந்து, அதாவது செல்வராகங்கிற தாதா வந்து சிறையவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் மேட்ரே. அதுக்குள்ளே அந்த கதையை கொண்டு போய் அது ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை விறுவிறுப்பாக அதை பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்திவேல் டைரக்டர், அவர் தான் சிறையில் உள்ள தலைமை சமையல் கலைஞர். ஸோ அவர் கீழே ஆர்ஜே பாலாஜி வந்து வேலை செய்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி இந்த படம் போகுது. அதாவது தமிழ் சினிமாவிலும் ஒரு மாறுபட்ட கதையம்சம். இந்த அராஜகம், வெட்டுறது, குத்துறது, கொல்றது, இதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கிறதுங்கிறது வளர்ந்துருக்குங்கிறது இந்த படம் வந்து சொர்க்கவாசல் ஒரு உதாரணம்.